அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் உங்கள் லெஃப்ட் பாண்டி, தமிழக வெற்றி கழகத்தோட தேனி மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர். இப்போ வந்து எங்கள் கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எப்படின்னா ஒரு துக்க சம்பவம். கரூரில் வந்து 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த இறந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். ஏன்னா தமிழக வெற்றி கழகமும் சரி, எங்கள் தளபதியாகவும் சரி, ரொம்பவே மனசு உடைஞ்சு இருக்கிற சூழ்நிலை இது. நேற்று பார்த்தா தளபதி அவர்கள் அவங்கள வர சொல்லி அவங்கள்ட்ட வந்து ஒரு 8 மணி நேரம் பேசிக்காங்க. முதல்ல வந்து இந்த கரூர் மக்கள்கிட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக மிகப்பெரிய மன்னிப்பை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா இது விபத்து, அந்த விபத்தில் வந்து இவ்வளோ உயிர் சேதங்கள், இது எல்லா கட்சிக்கும் ஒரு விஷயமாக கடந்து போவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு துக்க நிகழ்வு, வாழ்நாள் துக்க நிகழ்வுன்னு சொல்லலாம். அதாவது எங்கள் கட்சி தொடர்ந்து வந்து மக்கள் விஷயத்தில் பயணித்து போய்க்கும்போது இவ்வளோ ஒரு துக்கத்தை வந்து எங்கள் தளபதியாரும் சரி, நாங்களும் சரி, அந்த குடும்பங்களும் சரி, யாருமே எதிர்பார்க்காத ஒரு துக்க சம்பவம். அது உண்மை நிலை என்னன்றது சிபிஐக்கு அவங்க விசாரிப்பாங்க. அந்த குடும்பங்களுக்கு 41 குடும்பங்களுக்கு எங்கள் தமிழக வெற்றி கழகமும் சரி, எங்கள் தளபதியாரும் சரி, கண்டிப்பாக வந்து வாழ்நாள் வரை அவங்க கூட நாங்கள் இருப்போம். எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா வந்து அந்த இழப்புக்கு வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாது. அந்த இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஏன்னா எல்லா வீட்லேயும் வந்து ஒரு குழந்தைகளாகட்டும், அந்த பெண்களாகட்டும், அந்த ஆண்களாகட்டும் இறங்கும்போது நம்ம வீட்டில் நடந்த நிகழ்வாத்தை நாங்கள் எடுத்துக்கணும். சேர்த்து வந்து ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல நடந்த நிகழ்வை நாங்கள் எடுத்துக்கல, சரிங்களா? அதனால் வந்து எங்களால் வந்து அதனால இந்த ஒரு மாதமாக நாங்கள் அதிகமாக வந்து ரொம்ப மன உளைச்சல் இருந்தோம். தாங்க முடியாத மன உளைச்சல். என்னடா அப்படி ஆகிப்போச்சே, செஞ்சு வச்சே. ஒரு மனுஷன் வெளியே வரும்போது ஒரு அண்ணன் சொன்னார், இனிமேல் வருங்காலங்களாச்சும் நம்ம மக்கள் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கோங்க, இந்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவங்க யாருமே மேக்சிமம் வர வேணாம். நீங்கள் எல்லாமே டிவியில் பாருங்கள். டிவியில் பார்த்துட்டு செல்ஃபோன்லேயே டிவிலே பார்த்தீங்கன்னாக்கும் போதும். இது இனி வருங்காலங்களில் இது போன்ற விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டு போகிறது நல்லது. ஆனால் வந்து கரூர் மக்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இப்படித்தான் நான் நினச்ச மாதிரி தெரிவித்து வந்து யாரோ எவரோ நான் நினைக்க கிடையாது. அந்த மக்களுக்கு வந்து எங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக, தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த விஷயம் பேசக்கூடாது, ஆனால் நிறையா ஒரு மாதத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து யாரெல்லாம் எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க. இதை வச்சு அரசியல் பண்ணியிருக்காங்க நிறையா கட்சிகள், அனைத்து கட்சியுமே சொல்லலாம். சில கட்சிகள் வந்து நியாயம் பேசியிருக்காங்க, அவங்களுக்கு எங்கள் நன்றி. இதை வச்சு அரசியல் பண்ணவங்களுக்கு வந்து நான் சில விளக்கங்கள் நான் தரேன், நான் கேட்டுக்கோங்க. அதாவது நாங்கள் வந்து கரூரில் வந்து நாங்கள் கேட்ட இடம் வேறு. கரூரில் வந்து நாங்கள் வந்து ஒரு விரிவான இடங்கள், தளபதி ஃபஸ்ட்டு போன வாரம் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் என்ன கேட்டோம், நாங்கள் நின்று பேசுகிறதுக்கு ஒரு மக்கள் தொந்தரவுலாம் நிற்கிறதுக்கு இடம் கேட்டோம். ஏன்னா அந்த இடத்த வந்து அரசுங்களுக்கு வழங்க கிடையாது. ஏன்னா அதுபோக போதிய போலீஸ் பாதுகாப்பும் கிடையாது. அதில் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 500 பேர் வரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போலீஸ் வைக்கலாம். ஒரு 5000 பேர் வரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போலீஸ் வரலாம். ஒரு 50,000 பேர் வரும்போது அதுக்கேற்ற போலீஸ் போகணும். இல்லை நீங்கள் 500 போலீஸையும் தருவோம்டா, அப்புறக்கு வந்து மக்களை பாதுகாக்கிற இடத்துல வந்து அரசு இருக்குது, காவல்துறை இருக்குது. அதனால் வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சு. நாங்கள் எதிர்பார்த்தது கூட்டம். ஆனால் வந்து தளபதியை பார்க்க ஆர்வத்தில் கூட்டம் அளவளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கேற்ற பாதுகாப்பு வந்து அரசு கொடுத்துருக்கணும், காவல்துறையும் கொடுத்துருக்கணும், சரிங்களா? இதில் வந்து நாங்கள் அதே மாதிரி இது இவ்வளோ பெரிய இழப்பை வந்து எங்கள் தளபதியை வந்து ரொம்ப நொறுங்கி போய் உட்காந்துருக்காரு. நேற்று கூட சொன்னாங்க, தளபதி வந்து எல்லாத்தையும் பேசும்போது பயங்கரமாக அழுதாராம், சரிங்களா? இது ஒன்று சினிமாலேயே அழுதுட்டு அப்படி கண்ணி தொடர்ச்சி அடுத்து சாப்பிட்டு போகிறதுக்கு. இது வந்து ரியல் லைஃப். என்னென்னா அந்த மனுஷன் ரொம்ப ஒரு குழந்தைத்தன்மையான மனுஷன். இங்கே போங்க, நீங்கள் பார்த்துருக்க எல்லாமே தெரியும். ஏன்னா
அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு இடியை தாங்குகிற சத்தில் அவர் கிடையாது. அதேமாதிரி கரூருக்கு போல கரூரில் வந்து மக்களை போய் சந்திச்சுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. அன்னைக்கு இரவே வந்து தளபதி அவர்கள் வந்து கரூர் அவுட்டர் போய் நின்று பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி இல்லை சார், திமுகவில் வந்து அமைச்சர்லாம் வந்துட்டாங்க, செஞ்சுட்டாங்க, நீங்கள் வந்தீங்களாக்கு அது இன்னும் கொஞ்சம் தான் சார் ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையாக மாறும், வேணாம்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முறையான அனுமதி கேட்டிருக்காங்க. அங்கே முறையான அனுமதி தரல, எந்த மண்டபத்தையும் பெர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. அதனாலே வந்து அந்த மக்களை வந்து தளபதியாக வந்து நேராக வரவழைச்சு மக்கள்கிட்ட பேசுனாங்க. ஏன்னா இது கடந்து என்னென்னா, ஒரு மனுஷன் வந்து முதல் அரசியலுக்கு வரும்போது எல்லா கட்சி இடைஞ்சல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மனுஷங்க என்னண்டா அளவடந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, அளவடந்த அழுத்தம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கடந்து அவர் வர்றதுக்கு வந்துடுவார், சீக்கிரம் வந்துடுவார், அண்ணன் வெளியே வந்துடுவாங்க. இது கடந்து இந்த சில விஷயம் நான் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இதை வச்சு அரசியல் பண்ணாங்க இல்லை, இதை வச்சுக்கிட்டு இந்த 40 குடும்பம் 40 பேர் இறந்து போனாங்க, 41 பேர் இறந்து போனாங்க, அதை வச்சு அரசியல் பண்ணாங்க இல்லை. அவங்க நம்ம சரியான பதிலடி கண்டிப்பாக கொடுத்தேனால எந்த மாற்றமே கிடையாது. அது திமுக அரசாங்கம் சரித்தேன், நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரித்தேன். இது ஒரு நிறைய அள்ளு செல்லுகள் யூடியூப்பில் வந்து நிறையா பேசியிருக்கேன். இப்போ சீமான் வந்து ஒரு நாங்களாம் ஒரு அரசியல் தலைவரை பார்க்க மாட்டோம். காரணம்டா, ஒரு தமிழ் நடிகன் வாராரு, வரும்போது வாரதுக்கு முன்னாடி என் தம்பி 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 தம்பிட்டீங்க, வந்த பிறகுண்டா இந்த பிண அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சீமான். ஒன்று வேணாம், 2008 இலங்கையில் வந்து போர் உச்சமான நிலையில் இருக்குது. அப்போ சீமான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? நான் கேட்குறேன், சீமான் சொன்ன நீங்கள் வந்து 2008 போர் உச்சமான நிலையில் இருக்குது. தலைவர் பிரபாகரன் வந்து மிகப்பெரிய ஒரு படையை கொண்டு சிங்கள படையை நோக்கி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அப்போ வந்து ஜாலியாக இருந்தீங்க. அந்த என்ன மாதிரி ஜாலியான்றதை சொன்னாலும் உங்கள் மரியாதை வந்தது, சரிங்களா? நீங்கள் உல்லாசமாக இருந்தீங்க. நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா? 2008 நாங்கள் வந்து போர் நிறுத்தம் வேண்டும் சொல்லி எங்கள் தளபதி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க, சரிங்களா? நாங்கள் தேனி மாவட்டத்தில் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். அதுக்கான சாட்சியை பார்க்குறீங்களா? இதுதான் நாங்கள் உண்ணாவிரதத்துக்கு சாட்சிகள். 2008 நீங்கள் உல்லாசமாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் நாங்கள் வந்து களத்தில் நின்று போர் நிறுத்த வேணும்னு சொல்லி நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். எல்லாம் இங்கே இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருந்தோம். எங்கள் தளபதி தலைமையில் வந்து சென்னையில் இருந்தாங்க, சரிங்களா? இதுதான் எங்களோட நிலை. நீங்கள் நினைக்குமே கிடையாது நேற்று நான் வந்து அரசியல் பொண்ணை செஞ்சோம்னு. அதேமாதிரி நிறைய இடங்களில் வார்த்தை வித்தியாசம் நிறையா பேசுகிறீங்க. சீமான் அவர்களே, நாம் தமிழர் கட்சியில் உங்கள் சார்ந்தவங்க உங்கள் கட்சிக்காரங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து செல்லா காசு ஒரு 10 காசு பிரயோஜனம் வாங்கி எல்லாத்தையும் சொல்ல. இந்த சாட்டை துருமன் ஒரு திரிக்கா பார்த்தீங்களா, சாட்டை துறைமுருகனா என்ன அவையெல்லாம் பேசுகிறேன், இஷ்டத்துக்கு பேசுகிறேன், ஜவரித்து பேசுகிறேன். இல்லை சாட்டை திருமுருகா இங்கே வர்றா, நீலாம் நரித்திண்டியாவில் 2008 போர் உச்சத்துக்கு போகும்போது நீ நான் மயிரா வடிவம் உட்கார்ந்த சொல்கிறாப்பா. இல்லை எல்லாம் எந்த கட்சி ஆளுங்கட்சி ஆகுதோ அந்த கட்சி கூட சால்ரா போட்டு மாமாவளை பார்த்து அந்த கட்சியில் பிச்சை எடுத்து நீ எல்லாம் ஒரு புல பொழிச்சு தொழிச்சு டெய்லி வீடியோ. ஏன்னா நான் கட்சியார மீது தெரிய இருக்கேன். இன்னைக்கு உலகளவு சூப்பர் ஸ்டார்னா அது தளபதி விஜய் தான், அவரை மிஞ்சின யாரும் கிடையாதுன்றது, சரிங்களா? ரஜினிகாந்தை பிடிச்சி அவரை பேசுகிற மறுநாள் காலம் ரஜினிகாந்த் பிடிச்சி காலைல விழுகிற முதலமைச்சர் அவன் பேச்சு பேசுகிற அவனு கேட்டால் வந்து இளவு விவசாயிக்க போகிறேன்னு சொல்லி இளவு விவசாயிகளை முத்து விட்டு போங்கடா. ஸ்டாலின் போய் என்ன செய்ய போறீங்க? அவர்கிட்ட போய் எப்படி பம்மி உட்காந்து பார்த்தேன், நீ டம்முன்னு பம்மி உட்காந்துருந்த. இல்லை நீ இந்த புழைக்கிறா சரி சாட்டை திருமுருகா, நீ எல்லாம் பேசுகிற பேச்சுக்கு முடிஞ்சா தேனி மாவட்டத்துக்கு வந்து வர்றா. நீ தேனி மாவட்டத்துக்கு வந்து வரு, உன் தேனி மாவட்டத்துக்கு என்ட்ரி நாங்கள் என்னன்னு நாங்கள் வந்து முடிச்சுக்க. எப்படி நீ அவன்ற இவன்ற உன் சவரித்து பேசுகிற, எகத்தாமலு பேசுகிற. இல்லை நீ யாரு, நீ எந்த ரகத்தை சேர்ந்தவன், நீ எப்படி கல்யாணம் முடிச்சுக்க? இங்கே பாரு, ஒருத்தர் என்னமோ மணி அவர் பணத்தை வாங்கிட்டு அவன் பொண்டாட்டி என் பிள்ளை அவன் பொண்டாட்டி செத்தனை கூட அந்த குடும்பத்தை எச்சாம வச்ச தானத்தரவா பேசுற நாய். நீ உங்க கட்சிக்கார இருந்தேன், உங்க கட்சிக்காரை வந்து அவர் என்னமோ மணின்னு ஒரு பேரையூர் பக்கத்தில். ஏன்னா அவர் வந்து அவங்க ஒய்ஃப் இறக்கும்போது நீ அந்த ஒய்ஃப் இறந்ததுக்கு காரணம் முக்கிய காரணம் நீ தானா நாய. அவன்கிட்ட காசு வாங்கிட்டு இருந்தாலும் உனக்கு ஃபோன் பண்ணி மருந்து செலவு காசு கேட்டார். எப்பா சாட்டை திரும்புதா என்கிட்ட வாகன கூட என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்றாரு.
ஏன்னா அந்த காசை கொடுக்க வக்கில் நாய் இன்னைக்கு இப்படி வசனம் பேசி உட்காந்துக்க நீங்க இல்லை ஒன்றும் இல்லாமல் சாட்டை திரும்புதா நீ அசால்ட்டை பேசுகிற விஜய் வந்து முதலமைச்சர் புஷியானவர் வந்து உள்துறை அமைச்சர் அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னு பேசுகிற இல்லை தெரிஞ்சுக்க எங்களால் அந்த சூழ்நிலை போக முடியறத வாயில சொல்லிட்டேன். உன் கட்சி 2026 செல்லா காசு ஆகட்டின்டா என்னன்னு எடுக்க நீ நடந்த கட்சி பொதுமறையில் ஒன்று பேசுவ, யூடியூப்ல ஒன்று பேசுவ, யூடியூப்ல பிச்சை எடுத்து இல்லை இந்த பொழப்புல ரோடோட பிச்சை எடுக்கலாம்டா. நீ வேற எங்க ஊருக்காரன் சொல்லிக்கிற தென் மாவட்டத்துக்காரன் சொல்லிக்க இல்லை தென் மாவட்டத்துக்கு ஒவ்வொரு தாட்டியன் திமிர் பிடிச்சுவேன் மோனை ஓடிச்சுவேன் பயங்கரம் அடங்க மறுத்துவேன். நீ அப்படியா காசுக்கு போய் பீதிங்கிற நாய்டா நீ சாட்டை திரும்புடா உன்னித்தது காசுக்கு பீதிங்கிற நாய் நீ உன்னால உங்க ஆச்சு குடிசுக்கு அழியாது எந்த மாற்றமே கிடையாது. சீமா டோட்டல் வாஸ் அவுட் ஆகல அது காரணம் பார்த்தா சாட்டை திரும்ப நீ மட்டும் தான் இருப்பாரு எந்த மாற்றம் கிடையாதா. இல்லை எங்க அண்ணனை பேச எங்க அண்ணன் கால் செருப்பு கிடையாது நீங்க அந்த மனுஷன் பண்ற இல்லை இல்லை சாட்டை திரும்ப கேட்கிறேன் இன்ன வரைக்கும் ஒரு 100 ரூபா செலவழிச்சு ஒரு 1000 ரூபா செலவழிச்சுக்கு யாருக்காச்சும் சின்ன சின்ன உதவி செஞ்சுப்பேன் நீ நாங்கள் செஞ்ச உதவி லிஸ்ட் எடுத்து காமிக்கோடா போ என் ஃபேஸ்புக்கில் போ சரியா. இல்லை எங்கள் தமிழக வெட்டிகளுக்கு என்ன அனைத்து மாவட்ட ஃபேஸ்புக்கில் உள்ள போய் பாரு அது என்னென்ன செஞ்சிருக்கான் ஏது செஞ்சிருக்கான் எத்தனை திருமணம் முடிச்சு வச்சிருக்கான் எவ்வளவு தையல் மிஷின் கொடுத்துருக்கான் எவ்வளவு ரத்தானம் பண்ணிக்கான் எவ்வளவு நலத்திட்டம் பண்ணிக்கான் தேனி மாவட்டத்தில் விவசாய கடை அடைச்சிருக்கான் இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நாங்கள் போயிட்டு இருக்கோம்டா. ஒன்னிய மாதிரி உங்க கட்சியை வச்சுக்கிட்டோ என்ன ஒன்னு இந்த கான்ட்ரவர்சி உருவாக்கிட்டோ யூடியூப் சேனல்ல 10 ரூபா சம்பாதிக்கிற புறம்போக்கு போய் கிடையாது. காலவழி உங்க ஒன்னில என்னடா வார்த்தை நிறைய அவனி பேசி விட்டுவேன் நீ அவன் நிறைய தூரம் பேசியிருக்க ஏன்னா நீ இதே மாதிரி பிடிங்கி நீ இதே மாதிரி அரசியல் சாணக்கிய உனக்கு எல்லாம் மயிரும் தெரியும் பேசிட்டு இருக்க சரியா. நீ நல்லா பாத்தீங்க நீ மேடையில் பேசும்போது சில இடத்துல சீமான் அவர்கள் மூஞ்சி சுழிப்பாப்புல நீ அதை பாத்தீங்கடா உன் ஜாவிக்கு நீ பேசுவதுக்க ஏன் தெரியுமா உனக்கு போற பிச்சை அந்த பிச்சை வாங்குறதுக்காண்டி சால்ரா போறது எப்படியே சிஞ்சான் சால்ரா போறது இந்த பொழப்பு வேற பொழப்பு பார்க்கலாமாடா. இல்லை நாங்க ஆரம்பிச்சு 2 வருஷத்தையும் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு எப்படி 2 வருஷம் ஆச்சு. நாங்க கொள்கையை பெரியார் கொண்டு வந்தோம். பெரியார் கொண்டு வரும்போது உனக்கே இது எரியுது இதே திமுக வந்து கொள்கை பெரியார் வச்சுக்காங்க பெரியார் கொள்கை தலைவர் வச்சுக்காங்க ஏன்னா இன்னைக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணுறத நீ பேசிட்டு உட்காந்துருக்க இப்ப அங்க போய் எதுக்கு வந்தானே இதே அதிமுக கொள்கை தலைவர் பெரியாரே வச்சுக்காங்க அவங்கள பேசுறது தானே ஏன்னா அங்க போய் 10 காசு பிச்சை எடுத்துக்கிட்டு சால்ரா போட வந்துங்க. உன் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு பத்தியா அதே மாதிரி எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு. உன் கட்சி கொள்கையை ஃபாலோ பண்றதுக்கோ உங்க நொன்னு சொன்ன கொள்கையை ஃபாலோ பண்ணுங்க நாங்க வரலடா நாங்க தனி கட்சி ஏன்னா எந்த இடத்தையும் உங்களுக்கு கூட்டணி வேணாம்ட்டான். இல்லை உன்னிலாம் கூட்டணி சேர்த்து எந்த கட்சி கூட்டணி சேர்க்கணும் அந்த கட்சி நாசமா போயிரும்டா. ஏன் தெரியுமா உன் கொள்கை எப்படி காலையில் ஒன்று பேசுவீங்க மத்திய ஒன்று பேசுவீங்க பொழுசாய் ஒன்று பேசுவீங்க இது பேர் கட்சியாடா கொண்டாடு முள்ள பிடிச்ச முழுசா நிற்கிறதான கட்சி என்ன அப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலே ஒரு ஈன பிறவை கட்சிண்டா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதில் எந்த மாற்றமே கிடையாது சரியா. நாங்கள் கொள்கை தலைவராக கொண்டு போனதுக்கு கேட்ட சொல்றேன் காமராஜரை பற்றி அவருக்கு தெரியுமா பெரியார் பற்றி தெரியுமா வேலுநாச்சியை பற்றி தெரியுமா அஞ்சலியம்மா பற்றி தெரியுமா அம்பேத்கர் பற்றி தெரியுமா இல்லை வாடா நீ நான் உட்காந்துக்கணும்டா வேலுநாச்சியை நீயும் பேசு நானும் பேசும்டா காமராஜர் நீயும் பேசு நானும் பேசும்டா. இல்லை என்னடா நினச்சிக்க உனக்கு எங்கள் அண்ணனாவே நான் லெஃப்ட் பண்ணி நான் போகும்டா தேனி மாவட்டத்துலேருந்து வரேன் வாடா நீ நான் ஒரு இடத்த உட்காருவான் நீயா நானும் பார்த்துக்குருவான் கருத்தியல் தான் சரி அடிச்சு மட்டும் தான் சரித்தாடா வாடா நீயா நான் பார்த்துக்குவான். சும்மா கேட பேச்சுக்கிறமே போன் அப்படி அரட்டுறது அப்படியே டிபேட் பண்ணுறது இவங்க கத்துறது ஒரு வயசான கிரண்டை கட்டாரா மாப்பிளா வா நாங்கள் உட்காந்துக்கலாம் மூணு இளந்தாரி வா நின்று மோதி பார்த்துருவான் எதுக்குள்ள ரெடிதான்டா. சும்மா போயிட்டு ஒரு வயசான போய் மாத்தா ஏன் உம்மான்றது நீ அரசியல் கட்சியாடா நீ அரசியல் கட்சியாடா ஒரு பொது மேடையில் எப்படி பேச நான் எழுதி உனக்கு நீ சொல்ற எங்களை சொல்ற கெட்ட வார்த்தை பேசுறாங்க நாங்க என்ன கெட்ட வார்த்தை பேசிவிட்டா ஒன்னி விடுவான் மேட மேடைக்கு சண்டை எம்பிட்டா பேசி வந்து கையில இப்ப பாத்தி சமீபத்தில் பாத்தியா உன் கட்சி கொடுத்தது வந்து ஒவ்வொருத்தனும் உனக்கு எது உங்க கட்சிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டான். நீ விரைவில் வந்து ஒருத்தையும் பேசுறது வந்து பெரிய கூட்டமா மாதிரி உங்க கட்சிக்கு எதிர்ப்பா பேசுறதையும் செய்வான். காரணம் தெரியுமா நீ வாங்குற டப்பு ஒன்னு வாங்குற டொப்பு தெருவா போய் எந்த கட்சி வருதோ அந்த கட்சி ஆளு கட்சி காசை வாங்கி வந்துக்கிட்டு
இல்லை நாங்கள் மக்கள் வரி பணத்தை தந்துட்டோமாடா, மக்கள் வரி காசு ஏமாத்திட்டோமாடா, மக்கள்கிட்ட வந்து அரசு ஆளுன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு பொய்யான விஷயம் செஞ்சு விட்டோமாடா. என்னடா செஞ்ச ஏகிட கட்சி நீ பேசுற காரணமா உனக்கு பௌரியம் பற்றி பெரிய மாமன் கொடுக்க காசுக்கு நீ நல்லா வாழைப்பழம் சப்புண்டு புரியுதா? இந்த பொழப்புக்கு நீ வேற வேலை செஞ்சுட்டு போயிடலாம். நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், எங்கிட்ட ஒரு காசு வாங்கிட்டு எங்களுக்கு எதிர் வச்சு பேசுவேன். ஏன் தெரியுமா? உங்க கட்சி ஒரு மானம் கட்டி வச்சு நீளம் ஒரு மானம் கட்டி ஈத்திர போயிடா. நீங்க இன்னொன்னு தக்குறின்னு யாரோ அதை குறி அடா இலை இங்கே கடந்த 2008 மக்களுக்கு பயணிச்சு எங்கெல்லாம் எண்ணற்ற பயணிச்சு கொல்லப்படுறா. சரியா? எத்தனை வந்து இலவச கல்யாணம் முடிச்சு வச்சிருப்போம், எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருப்போம், என்னென்ன மக்களுக்கான எந்தெந்த விஷயத்துல என் தளபதி எங்களை கொடுத்துருக்காரு. சரியா? இன்னைக்கு கிடையாது. சுனாமி வந்தப்ப 100 அரிசி பை 100 பை 500 பை கொடுத்து என் தளபதி கொண்டு போய் கொடுத்தாரு முதல்வர் அன்னைக்கு மேயர் அந்த ஸ்டாலின் ஐயாட்ட. சரியா? அது கடந்து எங்கெல்லாம் புயல் வந்துச்சோ, தமிழ்நாடு கேரளா இந்த பக்கம் எங்கெல்லாம் புயல் வந்துச்சோ அங்க வண்டியா கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு அரிசி பருப்பு காய்கறி கொண்டு போய் சேர்த்துருக்கான். இது கடந்து தமிழக மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படும் போது எங்க அண்ணன் நாகப்பட்டினத்தில் கண்டனார்பம் நடத்தினாரு. ஆரகத்து திமுக அரசு எடுத்து காங்கிரஸ் அரசு எடுத்து பண்ணாரு. அதுக்கு அடுத்து பணப்புழக்க பிரச்சனை வரும்போது மத்திய அரசுக்கு பூராமே சால்ரா போட்ட உங்க கட்சி கொண்டு எங்க அண்ணன் ஒரு அதை எதிர்த்து பேசினார் பார்த்துக்க. இதுக்கு அடுத்து துப்பாக்கி சூடு அடைச்சு துப்பாக்கி சூடு நடக்கும் போது பூரா பந்தாவா பகுமானம் போய் ஆளா போய் பார்த்தீங்க. நாங்கள் வெளியில் வீட்டுக்குள்ள நைட்டோ வீட்டு எல்லா வீட்லையும் போய் பாட்டு அவங்களுக்கு தேவையான உதவி செஞ்சுட்டு வந்தா. தங்கச்சி அனிதா இறந்துச்சு. அனிதா இருந்ததுக்கு அந்த வீட்டில் போய் நான் இருக்குமா, நீ கவலைப்படாதீமா, நீ வருங்காலம் இப்படி நடக்கூடாது, சின்ன பிள்ளை நிறைய படிச்சுட்டு தோல்வி ஏற்றுக்கிற மனப்பான்மை வாங்கட்டு அறிவுரை சொல்லிட்டு வந்தாரு. இப்படி எண்ணற்ற விஷயம் நாங்கள் சொல்லிட்டே போலாம்டா. இது கடந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் 7 வருஷமா என்ன விலையில உணவு போட்டுட்டு இருக்கான். இல்லை பிச்சைக்காரன் நாய, நீ ஒரு ஆளுக்கு சோறு வாங்கி கொடுத்திப்படா. ஏன்னா பிச்சைக்காரன் நாய ஒத்தாளுக்கு சோறு வாங்கி கொடுத்திப்பா. அதே மாதிரி 7-8 மாவட்டத்தில் பண்ணிட்டு இருக்கான். விலையில்லா உணவகம், விலையில்லா பயிலகம், பால் மூட்டை திட்டம், குருதியம், இப்படி எவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கான். அந்த மயிரை உங்க காது தெரியாதா? உங்க கண்ணு மயிர் புரியாதா? சரியா? அந்த மயிரை பற்றி என்னைக்கா பேசிப்பியா? நாங்க அரசியலுக்கு வரதட்டிக்கு எங்க ஓட்டை கவர் பண்றதுக்கு நீங்க போட்ட நாடகம் நீயும் நொன்னனும் சேர்ந்து உலகமா நடிப்புடா. நடிகர் நேரமும் அவருங்க நடிச்ச நம்ம நீங்க வேண்டாம். இன்னொன்னு சொல்லியா என்னது கூத்தாடி ரசிகனை வச்சு இது பண்ணி வந்த ரசிகன் எது வந்தார். இல்லை நான் சாதாரண ரசிகன் வந்தோம்டா, புரியுதா? நாங்கள் சாதாரண ரசிகனாக வந்தான். சரியா? சினிமா பார்த்தா விசில் அடிச்சா பேப்பர் இப்படி வந்துருந்தா. அப்படி இருந்த ரசிகனை ஒரு வழிப்படுத்தி இல்லை ரசிகர்களோட போகாம மக்களுக்கான தேவையை செய்யுங்க, மக்களை நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. அந்த மக்கள் இயக்கம் மூலியமா நாங்கள் எண்ணற்ற உதவிகளை செஞ்சிருக்கோம். வந்து தேனி மாவட்டம் விசாரிச்சுப்பாரு. ஒரு பிரச்சனை, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா, ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை செய்யுதா, எந்த அரசியலும் கூப்பிட மாட்டேன். தமிழக வட்டி காலத்தையும் மக்கள் இயக்கத்தையும் அன்னைக்கு கூப்பிட்டேன். நான் போய் மக்களுக்காக நின்று மக்கள் பிரச்சனை பேசுறேன். அப்படி என்னடா பேசிப்ப நீ எந்த ஊருடா பேசுன? அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து போடுறா பார்ப்போம். போய் நீயும் கொண்டு 30 சேர்த்துக்கிட்டு ரோட்ல உட்காந்துக்க, நீங்க வா தமிழகமே நான் வாரேன். என்னடா காட்டு வாசியா கட்சி தெரியுங்க? மக்கள் பிரச்சனை மக்களுக்கு புரியுமே சொல்லு. ஏன்னா உனக்கு கதை தெரியுமா? உனக்கு கதை தெரியுமாடா? ஏன்னா மீட்டிங் விட்டு இறங்கிட்டு அடிக்கிறாப்புல. சரியா? இதெல்லாம் ஒரு தலைவர்கள் பண்பாடா? கீழே ரசிக கட்சி தொண்டதுக்கு கத்திரியா ஐம்பாடு கத்திட்டு போறியா? நீ பாட்டு பேச வேண்டிய காலத்தில் மிச்சம் எப்படி போல அவனு சொல்றா. இறைய போய் சண்டியில் மாடிக்கிறாரு. எங்க இதே கட்சிக்காரர் இல்லாம வேற ஆளும் தொட்டு போரு, உன் காது மூக்க போற வேட்டி கொடி பேச்சு ஒவ்வொருத்தரும் சேர்ந்து என்ன நினைச்சுக்கிட்டே நீ? தேனி மாவட்டத்துக்கு வாடா மாப்பிள, உனக்கு நான் யாருன்னு ஆட்டேன்டா. தேனி மாவட்டத்துக்கு வா. நீ மீட்டிங் போற இடத்துக்கு ஆப்போசிட் நான் நினைக்காதே மீட்டிங் போட்டு உன்னை கிழிச்சு தொங்க விட்டு நான் அக்காவை வச்சதுக்கு நான் தமிழை வெற்றி காலத்துக்காரன் கிடையாதா? இன்னொன்னு சொல்லவா? 2020 தேர்தல் வருது. சரியா? 2020 தேர்தல் இல்ல, எங்களை விட நீ ஒரு ஓட்டு சேர்த்து வாங்கினாக்க இந்த கட்சி கலசம் வெளியே வரும்டா. அப்படி சவால் வரும். அப்பலாம் நீ சாட்டத்தில் முருகா நீயும் சரி ஒன்னும் சரி அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு நீ சவால் உருவாக்கலாம். ஏன் தெரியுமா? உனக்கு ஓட்டு போட்டு நாங்கடா, உனக்கு ஓட்டு போட்டு நாங்க ஓட்டு போட்டோம். நீ அந்த ஓட்டு போற இங்க மாறுது. உன்னையே ஒண்ணுக்கு டெபாசிட் காலியாக போராடுத்த நீ தெரியுமா? காரணம் தெரியுமா?
உன்னை நம்பி இருக்கேன், எனக்கு ஆள் போடுற, அவனுக்கு தெரியும் நம்ம தோக்க போறோம் தெரியும். தோக்க போறோம் தெரிஞ்சு நிற்கிற ஒரே கட்சி யாருண்டா? உன் கட்சி மட்டும் தான்டா. இன்ன வரைக்கும் ஒரு கவுன்சிலர் ஆகிருக்கீங்களாடா நீங்க, சிங்கிள் கவுன்சிலர். கவுன்சிலருக்கே வக்கீல நாய, எம்எல்ஏவுக்கு முதலமைச்சர் ஆசைப்பட்டு ஓத்தேன் அவருக்கு. சங்கடப்பட மாட்டீங்க? ஏன் அவையே பேசி தப்பா நினைக்க அவர்களே? சரிங்களா? எங்களுக்கு மரியாதை பேச ஆசை. இந்த சீமான இந்த சாடை திருமூன அவன் பேசி எங்க அண்ணனை பேசி அதே இஷ்டத்துக்கு பேசுறேன். எங்க ஏழை எனக்கு உச்சம் எங்க அண்ணன் தான், எனக்கு கடவுள் எங்க அண்ணன் தான். எங்க அண்ணனை பேசுனா எம்மந்தன் ஏழாம் தானே கிழிச்ச அத்து தொங்க விடுமுச்சு, எந்த மாற்றமும் கிடையாது. நீ பணத்துக்கு பீதின்ற நாயி, நான் விசுவாசத்துக்கு பேசிட்டு இருக்கிறேன். உனக்கு எனக்கு 1000 வித்தியாசம் இருக்கு தெரியுமா? உனக்கு பணம் வாரது நிப்பாட்டினாக்க நீ சீமானுக்கு ஆப்போசிட் பேசுவ. எங்க ஒரு எத்தனாயிரம் கோடி முன்னாடி அடிக்க வைய சாந்தட்டி எங்க அண்ணனுக்காக பேசுவான். போற வருஷம் எங்க அண்ணனுக்காக போக. உன்னிய மாதிரி காசுக்கு பிச்சை இருக்கிற மாரடிக்கிற நாய் நான் கிடையாது. புரிஞ்சுக்கலாம். இலை சாட்டை திரும்புறா இல்லை. இனி நீ உன் பேச்சு நீ தொடர வசச்சதுக்கு இங்க நான் மட்டும் கிடையாது, என் தேனி மாவட்டம் என் தம்பி ஊரோ நீ குந்தவர பேசியா. தமிழ்நாட்டில் அனைத்து தமிழ் வெட்டிகள் சோழ்ந்து உன்னை பேசி வகுந்து எடுப்பாயிடுச்சுக்க. உன்னை பேச தெரியாம வச்சுக்க. நீ பொட்ட புறம்போகி நாய எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு பேசுற. அப்புறம் நக்கீரன் 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 எனது நக்கீரன் தெரியல நக்கீரன் பேர் வச்சுக்காங்க. அந்த நக்கீரனுக்குலாம் நடுநிலை பத்திரிகையாளலாம். இன்னொன்று சாடு தைமை கேட்க சிலை சாட்ட இந்த மழை வந்துச்சுடா. இந்த மழை வந்துச்சப்போ உங்க கட்சிய நீ என்னடா வச்சுக்கிறீங்க? கொடை பிடிச்சி வீட்டில் வந்தீங்களா? சினிமாக்காரே வேணாமா? ஆனால் சினிமா போட ப்ரொமோஷனுக்கு நொன்னை கிளம்பி வைப்பல. அது வந்து நாங்கள் வந்து அந்த காலத்தில் எங்கள் ஐயா வந்து மணியன் அப்பா, எங்கள் அப்பா வந்து பாரதிராஜ அப்பா, அவங்களாம் இலை நீ இதே சினிமா வச்சு சினிமாக்காரன் வேணாம்ட்ட, சினிமாக்காரன் அரசியல் வரக்கூடான்ட்ட. அப்போ என்ன மைது போய் நீ போய் சினிமா போய் உட்காந்துக்க? அரசியல் பண்ணு, அரசியல்வாதி நடுறா, மேலே பிடிச்சி பேசு. என்ன மைதுக்கு சினிமா விழாக்கு போகிறேன்? எதுக்குடா போகிறேன்? ஆற்றுல சேத்துல வரா. நேற்று வரைக்கும் எங்கள் ஓட்டு தேவை, ஆனால் எங்களை தூக்கி போச்சான்னு இன்னைக்கு மிச்ச ரசிகர் ஓட்டு தேவை. அதனால எல்லா ரசிகரும் பேசி உட்காந்துக்க. மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டேன் தம்பி. உனக்கு போற ஒத்தத்தை ஓட்டு வேஸ்ட் ஓட்டுன்னு தெரிஞ்சு வச்சு நோட்டோ போறோட பிரயோஜனம். உன் கட்சி போற ஓட்டு ஒத்தத்தை ஓட்டுமே செல்லாகாசு ஓட்டு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. உன்னை வீதி வீதியா தெரு தெருவா கத்துட்டேன். உன் கட்சியில முக்கியமான போய் கேட்பான். கல்யாண சுந்தரம் ஆகட்டும், ராஜீவ் காந்தி ஆகட்டும், காளியம்மன் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஏன் போனா தெரியுமா? ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம்லாம் வந்து உன் கட்சி இருந்துச்சு. உங்க கட்சி அது உருவாக்கும் போது பின்னாடி பயங்கரமா வளர்த்தவங்க அப்படியே கொஞ்சமா செஞ்சு ஒரு அழகா ஒரு மேடமே கட்டினாங்க. அந்த மேடையில் உன்னை மாதிரி புறம்போக்கு நின்று பேசிக்கா சட்ட திருமுருகா. எவனோ ஒரு கஷ்டப்பட்டான், நீ நின்று அதை வந்து. ஆனால் அவன் போய் தெரியாதீங்க. அவன் என்ன தெரியுமா? கட்சிக்கு உழைச்சாங்க, கட்சிக்காக வளர்த்தாங்க. நாம் தமிழ் கம்பெனி செஞ்சா அதுக்கு உழைச்சான். ஆனால் நீ அப்படி கிடையாது. ஒரு வீடியோ ஒரு ஆடியோ கேட்டேன். ஆண்டா அசிசம் வந்துச்சு, சீமான ஒரு ஆளாடம் இருக்கிற இலை உன்னை அந்த மனுஷன் நீ கூட விஷயம் போற அந்த சொல்லணும்டா. நீ எல்லாம் ஒன்றும் 3 சீட்டு முளை மாதிரி பையன் தெரியும் அவருக்கு. ஏதோ ஒரு விஷயம் சிக்கிருக்கு, அந்த விஷயம் ஏதோ ஒன்று சிக்கிருக்கு. அது வீடியோ வந்து இல்லை, ஆடியோ வந்து இல்லை. அதனால அந்த மூடிக்கிட்டு நீ விஷயம் கட்சியில் வச்சுக்க. இல்லைன்னு வச்சுக்க உன்னை அந்த கட்சியில் வைக்க மாட்டோம்னு வச்சுக்க. ஏன் தெரியுமா? நீ ஏதோ அந்த வச்சு பிளாக் பண்ணி உட்காந்துக்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க கட்சிக்கு எனக்கு கொல்ல போய் எனக்கு சொல்லிட்டேன். நீ எங்களை பற்றி தரவு இருக்கு பார்த்தியா? உன்னை பற்றி தரவு வேற மாதிரி நடிக்க எங்கள் எவ்வளோ நடந்துச்சா? ஏன் எங்களுக்கு ஆள்லாம் போச்சா? ஏன் விசாரிச்சாம எங்களை வா. என் ஊர் கருவலாம்பட்டி, என் பேர் லெப்ட் பாண்டி. நீ மதுரை ரோட்டில் போகும்போது எஸ்பி கலெக்டர் ஆஃபீஸுக்கு 50 மீட்டருக்கு பின்னாடி இதே என் ஊர். ரோட்டு மேலே என் வீடு. மொக்கால ஓலி ஆம்பளை ஒரு அப்பா ஆத்துல போந்தா வாடா வாடா இல்லை ஓ அட்ரஸ் சொல்கிறேன். நீ மெட்ராஸ் எங்கன்னு சொல்கிறேன், நான் வரேன்டா. என்ன நினச்சிக்கிட்டே நீ? சும்மா அப்புறம் நீ ஏப்பா சேப்பை மிரட்டுறது, ஆட்டிக்கிறது. இனிமேல் எங்கள் அண்ணனை பற்றி நீ வார்த்தை வித்தியாசம் பேசுனாக்க நான் குடும்ப ரீதியாக நீ பேச முடிச்சுக்க. உன்னை அத்து இழுத்து போடுவோம் சூதாமந்துக்க. அடுத்து இந்த நக்கீரன்லாம் எனத்தை நக்கிறேன்னு தெரியல. ஊருக்கு குடிப்பா முழுக்க நல்லா நக்கிட்டு அவனுக்கு ஃபேவராக பேசுறது. ஏன்னா வெட்டு வீட்டுறேன், குத்து வீட்டுறேன். அவன் மேலே எந்த சட்ட அரசு நடவடிக்கை நான் சட்டத்தையும் நடவடிக்கை இல்லை. ரோட்டில் வச்சு குத்தி இல்லை, ரோட்டில் வச்சு குத்துருக்கு. என்ன பூசி போமாச்சா? இல்லை மீசை இல்லை மீசையில் அத்து இங்கே வர சாட்டை நக்கிறா. நீ அசால்ட்டு குத்துவான். அப்படியே அவனை கைதிரிய கால பிச்சு போடு. ஏண்டா நக்கிறா அதான் அசால்ட்டு ரோட்ல குத்தி போடு, அவனுக்கு வெத்தி பண்ணு.
அப்படியே அங்க இருக்கு செருப்பு. உன்னிலாம் செருப்பு கழிச்சு அடிச்சா எத்தனை செருப்பு பிஞ்சு சொல்லி வைப்பான். ஏன்டா நக்கீரா, உன்னிலாம் செருப்பு கழிச்சு அடிச்சா ஒரு 100 செருப்பு பிஞ்சு ஒரு சாணியில முக்கி வாயில அடிக்கணும். ஏன்னா நேத்து இந்த திமுக அரசு 4 வருஷம் ஆட்சி நடத்திருச்சு. இந்த திமுக அரசை பத்தி விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ நீ ஓட்டிப்படா. இல்லை, மாட்டு மூத்தத்தை குடிக்க மாட்டு மூத்த குடிக்க இந்த 4 வருஷம் ஆட்சி அடைச்சு பொச்ச பொத்திக்கிட்டு பேசாம உட்காந்துடா. நீ பேசுற அரசியல் பேசி வர, நீ பேசுற நியாயம் பேசி வர. நீ ஒரு பத்திரிக்கை, உன் பத்திரிக்கை வந்து வித்து குமிச்சுக்கு கேட்க. இல்லை, உன் பத்திரிக்கை வடவு வருதுங்க. இல்லை, நான் பெரிய மனுஷன் பேசக்கூடாது நினைச்சேன். நீ பேசுற வார்த்தை எப்படி? மழை பெய்யுது, இந்த மழை பெய்யுது, மக்கள் அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சியா, கனிம வள பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, ஊர் மண்ணளிக்கிறியா, மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி அரசு நிறைய அதை முறைப்படி செய்யாம இருக்கு. எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அதை பத்தி நொட்ட மாட்டேன். நீ உனக்கு நொட்டுனது கூட எங்க அண்ணங்க. ஏன் தெரியுமா, எங்க அண்ணன் வைக்காது, எங்க அண்ணனை பேசுறதான உனக்கு புஸ்தகம் வைக்க, அந்த புஸ்தகத்தை நீ கஞ்சி குடிப்ப, அதை கஞ்சி குடிச்சா குடும்பம் போகல. இந்த பொழப்புக்கு எவனாச்சும் இப்படின்னு போயிடல. நீ யாரும் தப்பா நீங்க சொந்தவில்லை. என்னன்னா, இப்ப சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பொது தளத்தை பேசும்போது ஒரு நாகரிகமா அவனுக்கு பேசுறதுக்கு தெரியல, ஒரு நாகரிகமா விமர்சனம் பண்ண தெரியல. விமர்சனத்தை சிரிச்சு போக நாங்கள் ரெடி, அது விமர்சனமா தான் சிரிச்சு போக தெரியும். அதே விமர்சனத்துல தனிப்பட்ட முறை தாக்குதல் பண்ண நினைச்சுங்க. இல்லை, இதெல்லாம் கிழட்டு நாயி. இன்னும் 65 வயசு. ஏன்னா உனக்கே மோனம் இருக்கும்போது 40 வயசு காரிங்க. நாங்க எங்கிட்ட மோனம் இருக்கேன். எங்களை என்ன நினைச்சு நீங்க விஜயோட வந்துட்டாங்க, அன்னையோட வந்துட்டாங்க, தளபதி வந்துட்டாங்க, நாளைக்கு எலெக்ஷன் நிற்பாங்க, அப்படி ஜெயிச்சு. இல்லை, இந்த வாழ்க்கை எங்க அண்ணனுக்கு அர்ப்பணிப்பு வாழ்க்கைடா. நான் நினைச்சிட்டு இருக்க, நான் மாவட்ட செயலாளர்ன்றது என்னை வந்து எங்க உழைப்பு போட்டது. ஏன்னா நான் எம்எல்ஏ ஆவேன், நான் மினிஸ்டர் ஆவேன் அப்படின்னு ஆசையில ஒரு ஓட்டு கிடையாது எனக்கு. நக்கீரை போகும்போது சாட்டை திரும்ப வச்சுமா கேட்டுக்க, எனக்கு ஒரு ஓட்டு ஆசை கிடையாது. சரியா? இந்த வாழ்ற வாழ்க்கை எங்க அண்ணனெல்லாம் எவ்வளவு பேசுறானோ அவனெல்லாம் மானங்களோட அத்து எடுத்து தான் நான் அந்த இடத்த வந்திருக்கேன். ஏன்னா எங்க அச்சி என்னைய கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலம் மாதிரி. ஏன்னா என் உயிர் போறது எங்க அண்ணனுக்காக மட்டும்தான். எல்லாத்துக்கும் தயாரிக்க வந்திருக்கேன். வாரே வா, மோதி பார்த்துக்க, முத்தி பார்த்துக்க, எவனு தைரியம் ஜெயிச்சுக்கணும்டா. தேனி மாவட்டம் இங்க வர வீர விளைஞ்ச மாவட்டம்டா. என் மாவட்டம் வீர விளைஞ்ச மாவட்டம். ஏன்னா பெண் பொண்ணு எதுக்கு ஆசைப்பட நினைச்சுக்க. அப்போ வந்து நீ மாதிரி வாழ்ந்த ஊர் இந்த ஊரு. உங்க எல்லாம் உரிச்சு எடுத்து பிடிச்சுதான் வந்துங்க. அப்புறம் இந்த சொட்டேன் பேசியா, இந்த சீமான் கட்சி ஆப்போசிட் என்ன துரைசாமி, என்னமோ துரைசாமி சொல்லி அவன் என்ன அனுபவம். சீமான் கட்சி தான் ஜெயிக்கும். சீமான் தான் 2020 முதலமைச்சர் ஆவாரு. இல்லை சொட்ட போல சீமான மஸ்ட் ஒரு சீட்டை செய்ய சொல்றா. ஏன் தெரியுமா சீமா யாருக்கு கூட்டணி போக மாட்டேன் உங்களுக்கு தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுங்க. அதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைக்கணும்னு வச்சுங்க, 20 சீட்டு கொடுக்க வரும், 20 சீட்டை 10 சீட்டை தராங்க. தரும்போது ஒருவேளை சீமான் தோத்து போனா மிச்சம் அவங்க கட்சிக்கார 5 ஜெயிச்சு வச்சுக்க, சட்டமன்றத்துக்கு போயிருக்கா, அதை சீமானால பொறுக்க முடியாது. சரியா? ஏண்டா கட்சி வளர்த்தாம வந்து தோத்து போய் வெளியே உட்காந்துருக்கான். நேற்று வந்து சட்டசபை போயிட்டேன்னு சொல்லி சீமானால பொறுக்க முடியாது. அந்த மைத்தியத்தை வந்தாலும் கூட்டணி போக மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த ஆள் எந்த கூட்டணி போறானோ அந்த கூட்டணி கட்சியவே சீமானை அடிச்சு நொறுக்கி தொங்க வச்சு கீழே தோக்க வைக்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனா அங்க கட்சியில் நிப்பா பத்தி ஒரு நாளைக்கு ஜெயிக்க வைப்பாங்க, ஜெயிக்க வச்சு உள்ள வைப்பாங்க. அது சீமான் ரசிக்கல. ஏன் தெரியுமா? இவெல்லாம் நமக்கு கொடி பிடிச்சிக்குதுவேன், இவன் சட்டசபை உட்காருவேன், நம்ம வெளியே உட்காருமான்ட்டு. அப்படி சைக்கோத்தனம் பிடிச்ச சீமான், நீ இதே சீமான் சைக்கோத்தனம் பிடிச்சவேன், மிச்சாலும் சைக்கோண்டாத. அதுவும் நம்ம சொல்ற இறந்து போனாங்க அந்த மக்கள், அது சொல்ற ஒரு கூட்டம் போட்டு என்ன சொல்ற. இல்லை உங்க எல்லாம் படா அவங்க கூட்டத்தில் சாவணும்ன்ற உன்னெல்லாம் அடிச்சு கொள்ளக்கூடாதா? விஜய் நடத்த கூட்டத்தில் சாவணும் நீ சொல்ற. ஏன் வெக்கமா இல்லையாசிமா? இப்போ 40 பேர் செத்து போனாங்க, அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த மக்களை பற்றி பேசிக்காம நீ எல்லாம் வந்து ஒரு பிணங்கள் மேல உட்காந்து அரசியல் பண்ற சீமானம் வெக்கமா இல்லை? 2008 ஈழத்தமிழம் பிரச்சனையில லட்சமா குமிச்சான சீமா, லட்சமா குமிச்சான், கொண்டு குமிச்சான். அன்னைக்கு எங்க சீமா போன நீயே? தமிழ் தேசியம்ன்ற, ஏன்னா எங்க அப்பன் கேப்டன் பெறுவார் என்ற அந்த தமிழ் தேசியத்துக்கும் அந்த இலங்கை மக்களுக்கும் இன்ன வரைக்கும் இந்த 16 வருஷத்துல நீ செஞ்ச ஒரு 100 ரூபாத்தால சொல்லுவாப்பான்.
அந்த மக்களே வந்து தான் இழந்துட்டோம், தான் தலைவனை செத்துட்டோம், நம்ம நாட்டை விட்டு ஓடிட்டோம், நம்ம நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டை வாழ்கிறோம், அப்படி மன உளைச்சல்ல போய் வாழ்ந்து வேண்டிய போய் திரள் நிதி வாங்கி திங்கிற பிச்சைக்காரன் வெக்கமா இல்லை உனக்கு? அதே மாதிரி அந்த திரள் நிதியை வச்சு கூட அங்கே இளைஞர்கள் கஷ்டப்படுறது தமிழ் இன்னைக்கு இருக்கு மிச்ச சொச்ச தமிழே, அவனுக்கு ஏதாச்சும் நீ உதவி செஞ்சுப்பியா? இல்லை இளைஞர்கள் அந்த மக்களை சந்திச்சுட்டு வந்துச்சுப்பியா? இல்லை, நீ யாரு, எந்த ரகத்தை சேர்ந்தவன் எங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? நான் இளைஞர் தமிழ்ச்சி கல்யாணம் முடிப்பேன். இளைஞர் தமிழ்ச்சி கல்யாணம் முடிச்சா எங்கள் அண்ணன் முடிச்சார். எதுவுமே சொல்ல மாட்டேன் செயல். ஏன்னா அங்கே போய் பேச வேண்டிய தமிழ் தேசியத்தை, ஏன்னா கேப்டன் தலைவர் பிரபாகரன் விஷயத்தை தமிழ்நாட்டில் பேசி என்னடா போகுது சொல்கிறா சீமா சீமாய் ஓ அந்த மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இலங்கையில் அவனுக்கு போய் ஏதாச்சும் ஒரு குரல் கொடு, அதை அவியர்களுக்கு கூட கொடு. சரியா? அங்கே விட்டு நீ போய் அங்கே குரல் கொடுத்த என்ன செய்யுமா? குண்டியில் சுட்டு முடியும். சடா சடா சடான்னு துப்பாக்கி குண்டியில் சுட்டு முடியும். அந்த பயமாக இருக்குல்ல. சரியா? தமிழ்நாடு வந்து இந்திய ஜனநாயக வசதி விஷயம் வந்துங்க. இதே தமிழ் தேசியத்தை போய் இதே பிரபாகரன் ஐயா அண்ணன் ஐயா கேப்டன் பிரபாகரனை பற்றி போய் இளைஞர்கள் பேசுகிற மாப்பிள்ள உன்னை சுட்டு முடியா தெரியுதா? அப்படி பயந்து உட்காந்து அரசியல் பண்ணி உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ் தேசிய மாணவர்கள் தமிழ் தேசியம் எப்படி மறந்து விடுவ? பிரபாகரன் வந்து களத்தில் நின்று போராடி ஒரு 10-15 வருஷம் போராடி தமிழ் தேசியத்தை அவரால் தமிழ் ஈழத்தை வாங்க முடியல. சரியா? அந்த காலத்தில் நின்று அந்த அவர் ஒரு மிலிட்டரி நடத்தி செஞ்சு உசுரை கொடுத்து போராடி ஒரு வாங்க முடியல. நீ தமிழ்நாட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு தமிழ் தேசிய தமிழ் ஈழத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. எவ்வளோ பெரிய ஒன்றா நம்ம ஃப்ராட்ரா நீ வேற வைக்கணும் அரசியல் பேசி உட்காந்துக்க. தம்பி சீமான், தம்பி சாட்டை திரும்ப சின்ன போல பொடி போல இல்லை சல்லவாரி போல உன்னை சொல்றேன் கேட்டுக்க. ஒன்னும் சரி நீயும் சரி 2026 உங்க பாடி என்ன பாடுன்னு மட்டும் பாருடா. இல்லை சாட்டை இன்னைக்கும் நிக்க போற கிடையாது. நான் தொடர்ந்து டெய்லியும் பேசுவேன். டெய்லியும் பேசும்போது 5 நிமிஷம் உன்னை பத்தி பேசுவேன். ஏன்னா நீ முழு விஷயத்த உன்னை உரிச்சு உன்னை உப்பு எடுப்பிச்சுக்க. சரியா? ஆனால் உங்களே யாரும் தவறான கேங்க. ஏன்னா இந்த கரூர் சம்பவத்தை முன்னிட்டு இந்த சீமான், இந்த சாட்டை திருமுறையன், இந்த நக்கீரன் கோபால் இது போன்ற தற்கூரி நாய்கள் 1ஆம் நம்பர் தற்கூரி நாய்கள் தான் இறந்த குடும்பத்தை வச்சு அரசியல் பண்ணுவீங்க. அதனால இப்படி வார்த்தை வித்தியாசம் பேசினேன். அது என் நோக்கமும் கிடையாது. சரிங்களா? யாரும் தவறாக நினச்சிக்கிறாங்க. சரிங்களா? வாழும் வாழ்க்கை தளபதிக்காக, போகும் தமிழுக்காக. 2026 தளபதி ஆட்சி நிச்சயம்.